அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள். அங்கே வெள்ளக்கோயில், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் எங்கள் அண்ணார் ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லை. சரின்ட்டு எங்கள் ஊரில் இருக்கிற வெள்ளக்கோயில் இருக்கிற மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம். அங்கே கூட்டிகிட்டு போய் 2 நாள் அங்கே பெட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐயாவுக்கு இருதயத்தில் கோளாறு இருக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. இருதய கோளாறுன்றாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு, சரி நாங்கள் கோயம்புத்தூர் போய் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இருக்குதுல்ல, அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி அங்கே போகிறோம்னு சொன்னோம். அந்த மருத்துவர் சொன்னார், வேணாம் இங்கேயே பண்ணிக்கலாங்க, இங்கேயே ஹார்ட் ஆப்ரேஷன், இருதய ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், நல்லது பண்ணி விட்றோன்னு சொன்னார். எங்களுக்கு மனசு ஒப்பலை. டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க சார், நம்ம மதிய வரைக்கும் அவர் கம்பல் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி வாங்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போனோம். அங்கே அவங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் அவர் சொன்னார், யாருங்க எந்த டாக்டர் சொன்னது இருதயத்தில் கோளாறுன்னு சொல்லி சொன்னது யார்? நல்ல வேலை வந்தீங்க, தப்பிச்சிட்டீங்க. சரி இங்கேயே சர்ஜரி பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க இருதயத்தை எடுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னாரு. சரி என்னதான் ப்ராப்ளம்னு கேட்டோம். பித்தப்பை வீங்கிடுச்சுங்க, பித்தப்பையில் கல் வந்து பித்தப்பை வீங்கிடுச்சு, அதனால் வயிற்றில் வலி, உடனடியாக பித்தப்பை அகற்றினா தான் அவருக்கு குணமாகும்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி அங்கே அட்மிட் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டோம். ஒரு பித்தப்பை எடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வலியெல்லாம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 3 நாள் 4வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இது ஏன் சொல்கிறோம்னா, இப்படி சில மருத்துவர்கள், எல்லா மருத்துவரையும் சொல்ல முடியாது, ஆங்கில மருத்துவர்களை, சில பேர் இப்படி இருக்கிறாங்க பாருங்கள். பித்தப்பையில் கல் வந்து பித்தப்பை வீங்கினதுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையாக இந்த மாதிரி பெரிய வைத்தியம் சொன்னாங்கன்னா ஒரு இடத்துக்கு 2 இடம் பார்த்து நம்ம தான் தெளிவுபடுத்தி மருத்துவம் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.